இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தேவநெல்லி பக்கமாக போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தான் ஒரு 5 மணிக்கு டியூட்டி மாற்றுறோம். நைட்டு ஒரு 11 மணிக்கு படுத்தேன், காலையில் எழுந்திரிச்சு மாற்றியாச்சு. அப்படியே போயிட்டே இருக்கோம். லோடு என்ன ஊருக்கு என்னன்னு நான் சொன்னேன்னா என்னன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மறுபடியும் சொல்கிறேன். இந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பில் அட்ரஸ் வந்து கொண்டிப்புதூர் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம என்னன்ட்டு பார்ப்போம். இங்கே டோல்கேட் வந்தாச்சுங்க. அங்கே அப்படியே பாருங்க, வானத்தை பாருங்க, செவ்வானம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியூவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூரியனை. பனியை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா மாலூர் பக்கமாக வந்தாச்சு. பனி பாருங்க. நம்ம இப்போ ஜியோ பங்கில் வந்து டீசல் ஃபுல் பண்ணணும். வண்டி இவ்வளோ நிற்கிது. பங்க்கு உள்ளே வந்தாச்சு. பதினாலுவில் வந்து டீசல் ஃபுல் பண்ணி அடித்து கிளம்ப போகுது. அடுத்து இந்த கண்டெய்னர், அதுக்கப்புறம் தான் நம்ம. ஏன்னா நம்ம இதில் ஒன்றில் மட்டும்தான் விட்டு, இந்த ஒரு இதில் மட்டும்தான் விட்டு அடிக்க முடியும். ஏன்னா நம்மளது லெஃப்ட் சைட் டேங்க்கு. அந்த வண்டி எப்படி ஏறுதுன்ட்டு காமிக்கிற மாதிரிங்க. வேக்கம் குறைஞ்சிடுச்சு, வேக்கம் எதிராக. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நம்ம சங்ககிரி வந்தாச்சு. பட்டறையில் தான் டயர் ரொட்டேஷன் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது டயர் ரொட்டேஷன் நம்ம ஒன்லி இப்போதைக்கு வேலை இது மட்டும்தான்.
நம்ம ஒன்லி வேலை இப்போதைக்கு இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், டயர் ரொட்டேஷன் மட்டும்தான். அதனால் வந்து இதை போட்டுக்கிட்டு போயிட்டா வரும்போது பைனாப்பிளோ பலாக்காவோ எது எதுனாலும் நம்ம திரும்ப இங்கே வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கலாம், டைம் சேவ் ஆகும்ல. அதனால தான் அப்படியே போகும்போது பார்த்துட்டு போகிறோம். இன்னொரு ஆனால் பெரிய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஸுக்கும் நெட்டு சேனலுக்கும் சேஸில் ஓட்டை போட்டு ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பின்னாடி நாங்கள் பார்த்தோம், இந்த டம்மிக்கிட்ட லாஸ்ட்டில் அது போல்டு எல்லாமே வந்து உலண்டுக்குச்சிங்க, மரம் எல்லாம் போயிடுச்சு. அப்படி இப்போ பாடி பில்டரில் கொண்டு வந்து காமிச்சோம். இப்போ அது வந்து கேஸ் கட் பண்ணி தான் வெளில எடுக்க முடியும், எடுத்துகிட்டு நம்ம போடணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன், லோடில் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. இன்னொன்று அது இல்லாமல் இப்போது பண்ண முடியாது, ஏன்னா இப்போ பேலு கேஸ் கட் பண்ணும்போது அது சொல்லவே வேணாம். எப்படி சொல்லுவாங்க, ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, பஞ்சியும் நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் பார்த்தீங்கன்ற மாதிரி அது. அதனால் வந்து வேணான்னு சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எம்டியில் தான் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். அப்படியும் ஓட்டவும் கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப டேஞ்சர். நான் காமிக்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு. நான் ஏன் இங்கே காமிக்கிறேன்னா, இங்கே மட்டும்தான் நம்ம வந்து அன்றைக்கி பார்த்துட்டு தான் சொன்னோம், உள்ளெல்லாம் பார்க்கல. அப்புறம் பாடி பில்டரில் வந்தோடனே அவங்க பார்த்தாங்க, உள்ளெல்லாம் செக் பண்ணாங்க. இது பாருங்க, இதுதான் தெரியுங்களா, சேஸு நெட்டு சேனலு ரெண்டுத்துக்கு ஜாயிண்ட்டு தெரியுதுங்களா. ஐயோ, ஒன்று கீழே இறங்கிட்டார் இவர். அதுவாது பரவாயில்ல, இதை பாருங்க, தெரியுதுங்களா. நகர்ந்தே இருக்குதுங்க, சேஸ்லேருந்து இந்த நெட்டு சேனல் வந்து நகர்ந்தே தெரியுதுங்களா. நகர்ந்தது நல்லா தெரியுதுங்க. நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காமிக்கிறேன். நகர்ந்தது நல்லா தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது லூஸாக இருக்கா. இது பாருங்க, இங்கே நகர்ந்தது நல்லாவே தெரியுது பாருங்க. இது ரிஸ்க்குங்க, ரொம்ப ரிஸ்க்கு. இதுவுமே எல்லாம் லூஸாக தாங்க இருக்குது. இது நம்ம எங்கே பார்த்தோன்னா, நம்ம இந்த ஆங்கில உள்ள வைக்கிறதுக்கு வந்தோம்ல, அப்போ கூட சரி ஓகே, என்ன இது லூஸாக இருக்க மாதிரி இருக்குன்ட்டு சரி ஆட்டி பார்ப்போம் அப்படின்னோடனே ஆட்டி பார்த்தோன்னே அது இதாச்சுங்க. இல்லைன்னா நம்மளும் அப்படியே தான் ஓடிட்டே இருப்போம். இதெல்லாம் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கணுங்க, எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், எனக்குமே. அது இல்லாமல் ஹைட் லோடு வேறு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கம்பெனி பக்கமாக வந்தாச்சுங்க. இதில் வந்து லோடுமேன் நம்பர் கொடுத்தாங்க. நம்ம லோடுமேனை கான்டாக்ட் பண்ணி தான் எங்கே வெயிட் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இப்போ வந்து வெயிட் போட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வே பிரிட்ஜில் எடை போடணுமா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வே பிரிட்ஜில் எடை போட்டுட்டோம். சூலூர் தாண்டி ஜேபி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி லெஃப்டில் அப்படியே ஒரு 100 மீட்டரில் அந்த வே பிரிட்ஜ் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் வே பிரிட்ஜ். அடுத்து அதை தாண்டி அப்படியே ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னா ஒரு சிக்னலில் லெஃப்ட் உள்ளே போகணும். அதுதான் கம்பெனிக்கு போகிற வழி. இப்போ அதுதான் போயிட்டுருக்கோம் நம்ம. அதில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சாய் பிரசாத்னு ஒரு வே பிரிட்ஜ் இருக்கும், அங்கே வேமெண்ட் போடணுமா ஃப்ரெண்ட்ஸ். 2 வேமெண்ட்டில் எடை போடணுமா. இப்போ ஆனால் வந்து இந்த பிரசாந்த் வேமெண்ட்டில் மட்டும் 24 ஹவர்ஸும் இருப்பாங்களாம் ஆள், ஆனால் சாய் பிரசாத்தில் இருக்க மாட்டாங்களாம். இப்போ நம்ம அங்கே போய் சாய் பிரசாத்தில் எடை போட போகிறதுல பக்கத்தில் ஜெயம் வே பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, அங்கே வந்து இடம் இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வண்டி நிப்பாட்டிட்டு தூங்கிட்டு காலையில் ஒரு 6-7 மணிக்கு எடை போட்டு லோடு மேனுக்கு ஃபோன் பண்ணால் வருவாங்களாம். பார்ப்போம். ஆனால் இந்த பிரசாந்த் வே பிரிட்ஜில்
ஒரு ஆளெல்லாம் வந்து எடை போடவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஆள் தான், நம்ம சிங்கிளாக தான் வரோம். கூட தான் நான் வீட்டுக்கு போயிட்டாங்க. ரிவர்ஸ் ரொம்ப சுகராக இருக்குது. மெயின் ரோடு வண்டி போயிட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டு தான் திரும்ப ரிவர்ஸ் வந்து தான் மறுபடியும் வேமெண்ட்டில் ஏற்றணும். நம்ம ரிவர்ஸ் வர்றதுக்குள்ளே வண்டிங்க வந்துகிட்டே இருக்குது. நமக்கு இந்த மாதிரின்னு தெரியல, போட்டாச்சு. நல்லபடியாக எடை போட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிவர்ஸ் வந்து அடுத்த இதுக்கும் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இறக்கிட்டு திரும்ப எடை போடும்போதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடை போடணும். அப்போ பகலில் ஆள் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது அவர் வேமெண்ட்டில் இருக்காங்களா, அந்த அண்ணனால் அவங்களால வர முடியாது. அதனால தான் ஒரு ஆள் நம்மளை கஷ்டப்பட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க நம்ம அன்லோட் பண்ணுற கம்பெனி. வந்தாச்சு. 2வதுலேயே வேமெண்ட் போட்டு லோட்மேன் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தாங்க. சுத்தன் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ளி விடுறாங்க மேலே இருந்து. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறம் வீடியோ எடுக்கலாம். என்னண்ணா? சரிண்ணா. எல்லாரும் ஃபேஸு கவர் ஆகிற மாதிரி எடுக்கணும். இந்த பஞ்சிலேருந்து தான் நான் நூல் இது பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வந்து இறக்கி முடிய போகுது. அடுத்து எடை போட்டு ரிசீவ்டெலாம் வாங்கணும். வாடகை என்னன்னு கேட்கணும். ஓனர்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கோம். அடுத்த லோட் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே எல்லா ப்ராசஸும் முடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, நம்ம அங்கேருந்து லோடு இறக்கிட்டு வெளியில் வந்தாச்சு. எல்என்டி பைபாஸில் இருக்குங்க. திருச்சி ரைட்டில் போனால் திருச்சி, நேராக போனால் ஈரோடு, லெஃப்டில் போனால் கோயம்புத்தூர். நம்ம வண்டி அங்கே நிற்கிது பாருங்கள், டோல்கேட்டுக்கு முன்னாடி. நிழலுக்காக அங்கே நிப்பாட்டியாச்சு. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கேன். தக்காளி சாதம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த லோடுக்கு கிளம்பிட்டோம். நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தால் அப்புறம் ஓனரை நான் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கேரளாவுக்கு போக சொல்லி. நம்ம இங்கே இருந்தால் எம்டி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்ம் பலாக்கா தான். நம்ம அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்ச வண்டி ஸ்ரீமுருகன் சொல்லிட்டு அதுவும் முன்னாடி போயிட்டுருக்கு. அப்படியே வாங்க போவோம். அதுவும் எம்டி தான் போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலடி சுரபி வேமெண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. வண்டிங்களே இல்லை. அங்கே ஒரு வண்டி தார்பாய் போட்டுருக்காங்க பாருங்க. அது வந்து நமக்கு தெரிஞ்ச வண்டி தான், ராஜான்னு சொல்லிட்டு. அந்த பட்டத்தில் தான் இப்போ நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். அது டெல்லிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எம்டியாக நிற்கிற வண்டி வெஸ்ட் பெங்கால் ஒரு வண்டி, நம்மளது ஒன்று, இன்னொரு 16 கிலோ நிற்கிது. 16லுமே காய் ஏற்றுறாங்க, பக்கத்தில் தான் நிற்கிது. நம்ம என்ன பண்ணால் இப்போ சைடாங்கெல்லாம் போடணும். டயர்டாக இருக்குது. இப்போயே போட்டுன்னா வச்சுங்க, நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம். பார்ப்போம், இப்போ போடுற வரைக்கும் போடும். ஃப்ரெண்ட்ஸ் வருங்க, டெல்லி வண்டி போயிடுச்சு. அடுத்து அங்கே நான் கூப்பிட்றாங்க பாருங்க.
வெஸ்ட் பெங்கால் வண்டி ஒன்று போயிடுச்சு. இது யூபி கோலையார், இது யூபி இட்டாவா. அது 14 வீலு, இது 12 வீலு. இது இட்டாவா யூபி. 16 வீலுங்க. இந்த 16 வீலும் யூபிக்கு தான் ஆகிறான்னு சொல்லியிருக்காங்களாம். போன வருஷம் 14 வீல் தான் வந்துச்சு, இந்த வருஷம் 16 வீலே கொண்டு வராங்கப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். எப்படி வெஸ்ட் பெங்கால்னா, வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து சின்ன சைஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோமே. குட்டி குட்டி காய் மட்டும் தான் போகும். தெரியுதுங்களா? வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியும். தெரியுது பாருங்க. குட்டி குட்டி காய் அதே இருக்கு பாருங்க. இது மட்டும்தான் போகும் வெஸ்ட் பெங்காலுக்கு. பெரிய காயெல்லாம் போகாது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12 வீலுக்கு 12 வீல் 14 வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 21.5 டன்னு. இப்போ நமக்கு 25 டன்னு பாசிங்க, 21.5 டன்னுக்கு ஒரு வாடகை. அதுக்கு மேலே ஓவர் வர்றதுக்கு டன்னுக்கு 5000 வாடகை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 16 வீலுக்குமே அதே கண்டிஷன் தானா. 21.5க்கு ஒரு வாடகை. ஊர் பொறுத்துனா 14 வீல்லாம் டெல்லியில் போகாது, யூபி அந்த மாதிரி தான். 12 வீல் மட்டும்தான் டெல்லியில் போகும். அதனால் வந்து 14 வீலு 16 வீலுக்கு 21.5 தான். ஆனால் இந்த வெஸ்ட் பெங்கால் ஏற்றுற வண்டிக்கு மட்டும், கொல்கத்தா ஏற்றுற வண்டிக்கு மட்டும் 16 டன்னுக்கு. ஏன்னா காய் சின்ன சின்ன காய் வெயிட் வராது. 16 டன்னுக்கு ஒரு வாடகை ஃபிக்ஸட். அதுக்கு மேலே வர்றதுக்கு ஓவர், டன்னுக்கு 5000 ரூபா. ஐஸ் வச்சு வாழையில போட்டு கீத்து வைக்கிறாங்க. இங்கே எப்படி ஏற்றுறாங்க பாருங்க. நம்ம காலடி சாலக்கூட ஏற்றுறது பக்காவாக இருக்குங்க. எருமையெல்லாம் நமக்கு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம போய் தூங்குவோம். நமக்கு 4 கிலோடிங் டெல்லி. இது வந்து ஏன் பாய் வச்சு கட்டு வந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் போய் கலெக்ஷன் போயிட்டு வந்துச்சு, எருமையில் தான் போய் ஏற்றிட்டு வந்தாங்களாம். அதனால் வந்து காய் பின்னாடி வரக்கூடாதுக்காக இந்த பாயை வச்சு கட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து ஐஸ் வச்சு வாழையில் வைப்பாங்க, வச்சு பாய் கட்டி கிளம்பும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். டாடா, பை பை, see you. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.